ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை பருப்பு. மணத்தக்காளி கீரையிலேயே மோர் குழம்பு மீனாஸ் சமையலில் பார்த்துருப்பீங்க. இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சம்மர்ஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப கூலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுத் அல்சர்ஸ்க்கும் ஸ்டமக் அல்சர்ஸ்க்கும் ரொம்ப ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் பருப்பு செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ மணத்தக்காளி கீரை பருப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். மணத்தக்காளி கீரை பருப்பு செய்ய தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு 1 கப், பூண்டு 1/4 கப், மணத்தக்காளி கீரை அரை கட்டு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், தாளிப்பதற்காக சீரகம் அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன், மோர் மிளகா 2, அதுக்கப்புறமா அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய் பல் 1 டேபிள் ஸ்பூன், தர்பூசணி விதை 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதான் தேவையான அளவு இன்கிரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நெய்ல வறுத்து சமைக்கும் போது வாசனையும் ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். பாசி பருப்பு லைட் ப்ரௌனிங் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸ்டவ் சிம்மர் பண்ணிடுறேன். குக்கர்ல இறக்கி வேக வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்துல இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதே பேன்ல இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணுது. ஸோ அது வறுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை சீக்கிரமா வதங்கிடும். 2 நிமிஷத்துல. லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் மணத்தக்காளி கீரையில். இந்த மாதிரி நெய்ல வறுக்கும் போது அந்த கசப்பு போயிடும். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த கீரையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து தேங்காய், அதுக்கப்புறமா தர்பூசணி விதை, இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஸ்மூத்தா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்துல தண்ணி விட்டுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாசி பருப்பு பாத்திரத்தை இதுல இறக்கி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்தாச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா சீரகம், உளுத்தம் பருப்பு, மோர் மிளகா 2 சின்னது எடுத்திருக்கேன். அது கிள்ளி போட்டுக்கலாம். இதுக்கு மோர் மிளகா தாளிப்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடுத்தது பூண்டு. பூண்டு நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம பூண்டு நல்ல ப்ரௌனிங் வந்தாச்சு. கிள்ளி பார்க்கும்போது கூட நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு சமமாக சீக்கிரமாக வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட பூண்டை குக் பண்ணிடலாம். அடுத்து இந்த மணத்தக்காளி கீரையை நான் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது வதக்கி அரைச்சது தான், அதனால ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ப்ரெஷர் குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா சமமாக குக் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. கொஞ்சம் பருப்பா இருந்ததுன்னா ஒரு மத்தால கூட நம்ம இப்படி கடைஞ்சிக்கலாம். சூடா இருக்கும், தெளிக்கும், பத்திரமா பண்ணலாம். நம்ம பருப்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ மணத்தக்காளி கீரை பருப்பு இஸ் ரெடி.
ஸோ மணத்தக்காளி கீரை பருப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? மறக்காமல் இந்த கீரையை வந்து நெய்யில் வறுத்து செய்யுங்க, அப்போ தான் இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.